பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கட சித்தம் ஞானதும் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாபதானம் கலியுதம் காட்சி மனித யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு தலையெழுத்தை பூனைக்குட்டி மாற்றியதா, தலையெழுத்தை பூனைக்குட்டி மாற்றியதா. இந்த சேனல் இதுவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் ஒன்றில் மட்டும்தான் இருக்குது. ஒருத்தரோட தலையெழுத்தை ஒரு பூனைக்குட்டி மாற்றமானா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரர் இருந்தால் அது மாற்றிடும். ஏன்னா அந்த தலையெழுத்து என்னன்றதை கண்டுபிடிக்கிறவர் அவர் தானே. அதுதான் மகாபிரியா காஞ்சி மடத்தில் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த பக்தாளில் ஒரு தம்பதி வந்தால் கையில் ஒரு சின்ன ஆண் குழந்தையை எடுத்துன்னு வந்திருந்தா. கை குழந்தையாக இருக்குது. குழந்தைய பெரியவா முன்னாடி ஒரு 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 சின்ன துணியை விரிச்சுட்டு அவள் கொண்டு வந்தா. அதை வச்சுட்டு அதை மேலே போட்டுட்டு அழுதா. நமஸ்காரம் பண்ணா. அந்த குழந்தை பளன்னு தங்க பொம்மை மாதிரி மின்னின்னு இருந்தது தான். அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் உடம்புல எந்த ஸ்மரணியும் இல்லை. கண்ணை திறக்கலை, கை கால் ஆடாமல் அப்படியே இருக்குது, கட்டை மாதிரி இருக்குது. ஆனால் உடம்பு மட்டும் கை கால் எல்லாமே எல்லாம் தங்க பொம்மை மாதிரி இருக்கான். யாருக்கும் எதுவும் புரியலை. பெரியவா என்ன பண்ணால் ஒரே வார்த்தை சொன்னான், அப்படியே தான் இருக்குது அப்படின்னு பெரியவா சொன்னான். இவன் எதுவும் சொல்லலை, பெரியவா பதில் சொல்லியிருக்கா. அப்புறம் கண்ணை மூடிட்டு தியானத்துக்கு போயிட்டாராம். யாருக்கும் எதுவும் புரியலை, வந்தவாளுக்கும் புரியலை. கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணை திறந்தார். ஒரு சிஷியனை கூப்பிட்டு ஏதோ சொன்னார் சின்ன வார்த்தையில். அது அவனுக்கு புரியும். சிஷ்யருக்கு சொல்லிட்டார் என்னதுன்னு. அவன் போயிட்டு ஒரு கிண்ணத்தில், சின்ன கிண்ணத்தில் ஒரு பாலும், அதுக்கப்புறம் நந்தியாவட்ட பூ, அடுக்க நந்தியாவட்ட அந்த பூ, அதை கொண்டு வந்தார். ஒரு பூ அதை கொண்டு வந்து பெரியவா கிட்ட எதுக்க வச்சார். பெரியவா கிட்டக்க கொஞ்சம் குழந்தைய கிட்டக்க வை அப்படின்னாரு. கிட்ட வச்சா. அதுலேருந்து அந்த பாலை எடுத்து தூச்சி தலை மேலே, நெத்தியில், கண்ணில், மூக்கில், இங்கே வாயில், கன்னத்தில், கழுத்தில், ஒரு உடம்போட எந்த இடத்தையும் விடலை. எல்லாம் சுட்டு அப்படியே வச்சுட்டே போகிறார். கையில், காலில், பாதம் வரைக்கும் வச்சுட்டு அதை எடுத்துன்னு போட்டார். எடுத்துன்னு போயிட்டு இவர்கிட்ட சொன்னால், நீ குழந்தைய எடுத்துகிட்டு நீங்கள் 2 பேரும் உடனே, அது வரைக்கும் பேசலை பெரியவா, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கா. கிளம்பி நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல குழந்தைய எடுத்துகிட்டு நீங்கள் மாயவரம் போங்க. மயூரநாதர் கோவிலில் அங்கே தட்சிணாமூர்த்தி சன்னதி முன்னாடி அந்த குழந்தைய போட்டுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டுருங்க. அங்கே என்ன நடக்கிறதுன்றதை அப்புறமா எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டார். அவ்வளோதான், முடிஞ்சுது. எதுவும் கேட்கக்கூடாது. அப்படியே கிளம்பி போனான். குழந்தையோட அங்கே போனான். பெரியவா சொல்லனாலும் எல்லாருமே புத்தி வந்துடுமே. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை போய் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தட்சிணாமூர்த்தி சன்னதி முன்னாடி உட்காந்துட்டு அவள் குழந்தைய போட்டுட்டு அவள் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கா தட்சிணாமூர்த்தி மேலே. யாருக்கும் ஒன்றும் புரியல. சில பேர் கமெண்ட் கூட பண்ணலாம், குழந்தை இந்த மாதிரி இருக்கு, எதுக்கு இங்கே போட்டு வச்சுட்டு பண்ணுறா, என்ன நடக்க போகிறது, எதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்லாம் ஏதோ ரொம்ப பேசிகிட்டே இருந்தாலாம். இவளுக்கு அந்த காதல் எதுவும் இல்லை. பெரியவா தட்சிணாமூர்த்தி மேலே இது பண்ணிகிட்டே இருந்தாலாம். பண்ணிகிட்டே இருந்தபோது அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பூனை ஒன்று ஓடி வந்துதான். சின்ன பூனைக்குட்டி ஓடி வந்தது. யாருக்கும் தெரியல. அவள் கண்ணை மூடிகிட்டே இருக்கா. அப்புறம் பூனைக்குட்டி வந்தோடனே கொஞ்சம் இதுவாச்சு. இருந்தாலும் ஒன்றும் பயப்படல. பூனை தானே, என்ன பண்ண போகிறது, ஏற்கனவே குழந்தை அங்கே இருக்குது. அது வருது. பூனை அது தலைக்கிட்ட மோந்து பார்க்குற மாதிரி பண்ணுறது. சில இடங்களில் நாக்கால் நக்கறது இந்த குழந்தைய. அப்படியே உடம்பு முழுக்க அது ஏதோ பண்ணிடுது. அப்புறம் ஓடி போயிடுது.
இந்த பூனைக்குட்டி போயிடுத்து. எங்கேருந்து வந்தது இந்த பூனைக்குட்டி, எங்கே ஓடுறது, எதுவுமே யாருக்கும் தெரியாது. மகாபிரிவா அம்ச அந்த ஜந்துவாக இருக்கும் அது அப்படின்னு எனக்கு தோன்றது. யாரும் சொல்லலை, அந்த அனுபவத்துலேயும் சொல்லலை, எனக்கு அப்படி தான் தோணின்னு இருக்கு. ஏன்னா இவ என்ன பண்ணான்றது அப்புறம் பேசுவோம். அந்த குழந்தை வந்து அந்த பூனை இந்த பக்கம் இப்படி போனவுடனே கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்து தான் குழந்தை சிரிச்சுது. அவள் வந்து இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து சிரித்து இப்போ தான் பார்க்குறா. கண்ணை அப்புறம் நிதானமாக திறந்து இப்படி பார்த்துது. அன்றைக்கி தான் பாவம் அப்பா அம்மாவை பார்க்குறதா என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வாரி எடுத்து அடைச்சிட்டு அவன் அம்மா எப்படி கதறி இருப்பாள், நம்ம சொல்ல வேண்டாம். அது பண்ணால் அப்புறம் போனால் எல்லா இடத்துலையும் சன்னதியிலலாம் தரிசனம் பண்ணிட்டு பெரியவாளையும் வேண்டிட்டு, பெரியவா தானே இப்படி பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கிளம்பி அவள் எங்கே போயிருப்பான்னு நம்ம சொல்ல வேணாம். நேராக பெரியவாளுடைய சன்னதிக்கு தான் போயிருப்பாள். மயூரநாதர் தான் அந்த பெரியவா. இந்த முன் ஜென்மத்தில் ஏதோ அந்த குழந்தைக்கு அது ஒரு பிறவி எடுத்த போது அது ஒரு ஒரு பூனைக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். அது பூனைக்கு வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துருக்கும், அதுக்கு ஏதாவது ஒன்று இது பண்ணியிருக்கோம் நிச்சயமாக அப்படின்னு தோன்றது. அதாவது சொல்லலை. அதனால் அந்த அந்த சாபம், அந்த பூனை இட்ட சாபம் வந்து எப்படி போகும்னா, அதே மாதிரி பூனைன்னா அதே பூனை வந்து இப்போ திருப்பி வேற ஒரு ஜந்துவாக வந்து பூனையாகவே வந்திருக்காது, பிறந்திருக்கும் போல இருக்குது. அந்த பூனையை வந்து அதுவே சாப விமோச்சனம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நக்கிட்டு போகிறது இந்த குழந்தைய. ஏன்னா அந்த பால் இருந்தால் பூனை அது அந்த அந்த வாசனைக்கு அது பண்ணுமே, அது நக்கிட்டு போகிறது. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த சாபம்லாம் போகிற மாதிரி பெரியவா ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்து அதுக்கப்புறம் அது நல்ல பலன்னு இருந்த குழந்தை இப்போது நல்லா பேசிட்டு கை காலை ஆட்டின்ட்டு நார்மலைஸ் ஆகிடுதான். அது திருப்பி வந்து அவள் காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பி போனாலாம். பெரியவாளுக்கு மிஞ்சிய ஒரு தட்சிணாமூர்த்தி உண்டா? தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமே பெரியவா தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரர் மகாபிரிய பாதமேஸ்வரர்.